இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்ப்ளஸ் மொபைல் வாங்குகிற எல்லாருக்குமே அந்த பாக்ஸு கூடயே ஒரு ரெட் கேபிள் கிளப்புன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டுனால என்ன யூஸ் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெட் கேபிள் கிளப்புங்கிற இந்த கார்டு மூலிமா நம்மளோட ஃபோனோட வாரண்டியை நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, வவுச்சர் மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம அதில் மூலியமாக எடுத்துக்கலாம். நான் அந்த கார்டு மூலியமாக நான் என்னோடய மொபைல் வாரண்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோனில் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த லாகின் வித் ஒன்ப்ளஸ் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதில் கீழே அந்த ஹோமு, பெனிஃபிட்டு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் எதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். ஒன்ப்ளஸில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் ரெட் கேபிள் கிளப்புங்கிறதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அதை எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். லிங்க் வித் அன்லாக் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் வித் கூகுளு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு, கீழே ஃபோனு, மொபைல்னு கேட்கும். மொபைலில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நான் மெயில் மூலியமாக ஓப்பன் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோடய மெயில் ஐடியை கொடுத்தேன். மெயில் ஐடியை கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய மெயிலுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்துச்சு. அந்த நம்பரை என்டர் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீன் தான் ஓப்பன் ஆகும். இதில் மேலே நம்ம பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு டன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ஹோம் பேஜுக்கு போயிடும். அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி அதோட ஹோம் பேஜுக்கு போகும். அதுக்கு முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுமான்னு கேட்குது. இதில் செக்யூரிட்டியில் வைக்கிறவங்க டேர்ன் ஆன் கொடுக்கலாம், இல்லாட்டி கேன்சல் கொடுத்துக்கலாம். நான் கேன்சல் கொடுத்துக்கிட்டேன். இது என்ன பண்ணுறதுங்கிறது உங்கள் இஷ்டம்தான். இப்போ நம்ம அதோட ஹோம் பேஜுக்கு போயிட்டோம். இந்த ஹோம் பேஜில் போனதுக்கப்புறம் இந்த டூல்ஸ் எல்லாம் என்னங்கிறத அவங்க ஃபஸ்ட்டே ஃப்ரெண்டில் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுற இடத்துக்கு போய்க்கலாம். அது ஆக்சுவலி எங்கே இருக்குன்னா அந்த செகண்டு இது இருக்குது இல்லைங்களா, பெனிஃபிட்ஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு 3 months எக்ஸ்டெண்ட் வாரண்டி இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கிளைம் நவ்வுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். அந்த கிளைம் நவ்வை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி கிளைம்டுன்னு வரும். அவ்வளோதான், உங்களோட 3 month எக்ஸ்டெண்ட் வாரண்டி கிளைம் ஆகிடுச்சு. 3 monthsன்னு சொல்லுவாங்க, பட் ஒரு 6 month கிட்ட எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிளைம் ஆகிடுச்சு. இங்கே நமக்கு ஷோ ஆகும் என்ன ஃபோனு, அதோட இஎம்ஐ நம்பரு, வாரண்டி, இது வரைக்கும் அந்த வாரண்டி இருக்குங்கிறத நமக்கு அங்கே ஷோ ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.